எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஒரு மாசத்தோட கடின வேலையை வெறும் 60 வினாடியில உங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு வெள்ளாமைய மண்ணில் போடுறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சோம், எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்குன்றத தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ. நாங்க தென்னை, வாழை, பாக்கு, மஞ்சள் குச்சின்னு பல பயிர்களை சாகுபடி பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே விவசாயத்துல கை கொடுக்கறது கரும்பு தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கரும்பு நடவு செய்யறது தான் பார்க்க போறோம். காட்டை நல்லா பதப்படுத்தி உழவோட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார் பிடிச்சி ட்ரிப் டியூப் இழுத்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரிப்ல வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷமா நல்லா விளைஞ்சு நிக்கிற கரும்பு போய் விதைக்கி வெட்டிட்டு வந்து பார்ல ஒவ்வொரு கரணியா கேப் விடாம அடுக்கி மேல கொஞ்சமா மண்ணு போட்டு பூமி மாதாவை குளிர வைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டோன்னு 22 நாள்ல முத்து போல கரணை எல்லாம் முட்டி வரும். அப்போன்னு பார்த்துதான் இந்த முயல் மயில் எல்லாம் அந்த இளம் பயிரை சாப்பிடுறதுக்காக காட்டுக்குள்ள வரும். அவங்களெல்லாம் காட்டுக்குள்ள வராம பண்றதுக்கு குச்சியை வெட்டி காட்டை சுத்தி வேலி மாதிரி போட்டு அதுக்கு மேல சாக்க போட்டோம்னா பாக்குறதுக்கு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். கேட்கிற உங்களுக்கே தலை சுத்துதே. ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் 11 மாசம் அதுக்கு கஷ்டப்பட்டாதான் அதுக்கு தகுந்த கூலியை எடுக்க முடியும். அதுலயும் பாதி நாள் அதுக்கு தகுந்த விலை கிடைக்கிறது இல்ல. ஃபுல் வீடியோ வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க.